அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவு ஒரு 10 நிமிஷம் கூர்ந்து கவனித்து கேளுங்க. பல நல்ல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் என்ன நமக்கு தேவை. துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் திடீர்னு ஒருத்தரை நம்பி நம்ம நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்? திடீர்னு நம்ம ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? திடீர்னு ஒருத்தர் நம்மளை அப்படியே உண்மை மாதிரி நம்ப வைக்கிறாரே, அதுக்கு என்ன காரணம்? நம்மளை நம்பிடுறோமே, இது ஏன் இந்த நம்பிக்கை வருது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு என்ன இழப்பீடுகள் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சின்னத்தை கொண்டது. தராசு எப்போவுமே சரியாக இருக்கணும்னு தான் நினைக்கும், எப்போவுமே சரியாக இருக்கணும்னு தான் நினைக்கும். இந்த தராசு அப்படிங்கிறது அது பாட்டுக்கு இருக்கும். இந்த தராசில் நாம் தான் பொருள் படிக்கல நம்ம வைக்கிறோம். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தானே கரெக்டாக அதுக்கிட்ட நடந்துக்கிறணும். தராசு நியாயமானது நமக்கு தெரியும். துலாம் ராசி நண்பர்கள் நியாயமானவர்கள். அவங்கக்கிட்ட போய் நம்ம பழகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள மாதிரி நியாயமாக இருக்குன்னு தானே நினைக்கணும். அது ஏன் நம்ம அடுத்தவங்க நினைக்க மாட்டேன்றாங்க? என்ன காரணத்தினால நினைக்க மாட்டேன்றாங்க? ஏன்னா இவங்கக்கிட்ட எதை வச்சாலும், எதை கொடுத்தாலும், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அதில் நல்லது கெட்டது என்னன்னு பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம்தான் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொன்ன உடனே நம்பித்தான் ஆவாங்க. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்ணை கட்டினது மாதிரி. அதாவது நீதி தேவதன் கையில் இருக்கக்கூடிய தராசில் பார்த்திங்கன்னா தராசு கையில் பிடிச்சிருக்கும், ஆனால் கண்ணை கட்டி விட்டுருப்பாங்க. அது வரைக்குமே வழக்குகள் போயிட்டுருக்கும். வாதி பிரதிவாதி அப்படிங்கிறத வச்சு வக்கீல் வாதாடிட்டு இருப்பார், கோர்ட்டில் கேஸு நடந்துக்கிட்டு இருக்கும். யார் குற்றவாளி யார் நிரபராதி அப்படிங்கிறது கடுமையாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. வாதங்கள் கடுமையாக போயிட்டுருக்கும். சாட்சிகளை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் அது எப்போ தீர்ப்பு சரியாக அவங்க தான் நிரபராதின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் அந்த நீதி தேவதையின் கண்கள் அவுக்கப்படும். அப்போ தான் கண்ணை திறப்பாங்க. அப்போது அந்த கண்களை திறக்கின்ற பொழுது அந்த நிரபராதியத்தான் அந்த நீதி தேவதை பார்க்கும். அப்போ நீதி தேவதை கண்ணை திறந்துருச்சு, இங்கே நியாயம் ஜெயிச்சிருச்சு, தர்மம் ஜெயிச்சிருச்சு, அதர்மம் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்கள் எப்போதுமே சகோதர சகோதரிகள் ஒரு நீதி தேவதை மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம போய் பித்தலாட்டம் பிராடு நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டில் பண்ணி அவங்கள வச்சு நம்ப வச்சு கழுத்தறுக்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் அந்த நீதி தேவதைய கண்கள் திறக்கும். அப்போ நீங்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அப்படிங்கிறது தான் கர்மா. என்ன சொல்ல வரேன்? துலாம் ராசி நண்பர்களை யார் ஏமாற்றி அவக்கேடு பண்ணி அசிங்கப்படுத்தி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செஞ்சு அவங்கள தலைகுனிவு ஏற்படுத்தினால் அதற்கு தண்டனை கடுமையாக இருக்கும். அதை எப்படி தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் இந்த ராசியில் உச்சம் பெறுவார். நீதிமான் இல்லையா, அவர் இங்கே உச்சம் பெறுவார். அந்த உச்சம் பெறக்கூடிய சனி பகவானுடைய ராசி அப்படிங்கிறனால இங்கே தண்டனைகள் ஆப்போசிட்டில் கடுமையாக இருக்கும். அப்போ தான் நினைப்பாங்க, ஐயோயோ நான் செஞ்சது தவறு தான், நேரில் போய் மன்னிப்பு கேட்டுடலாமா அவங்கக்கிட்ட, நம்ம மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோமே துலாம் ராசி நண்பர்கள்கிட்ட, அவங்கள பெரிய துரோகத்துக்கு ஆளாக்கிட்டோமே, அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமே, அவங்கள புண்படுத்திட்டோமே, அவங்க சொத்துக்களை காசுக்களை பணத்துக்களை அபகரிச்சிட்டோமே, ஏமாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கவங்க மன்னிப்பு கேட்குறதுக்காக நினைப்பாங்க. ஆனால் வரமாட்டாங்க. அந்த நினச்சி ஃபீல் பண்ணியே அவங்க உடல் பலவீனமாகி கைகால் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வந்துடும். ஏன்னா சனி பகவான் இந்த ராசியில் உச்சம் பெறதுனால சனி பகவான் தான் நரம்பு தளர்ச்சி, அந்த கைகால் அப்படிங்கிறது பாத முட்டு வழியெல்லாம் அவர் தான் கொடுப்பார். ஆக இங்கே என்ன சொல்ல வரேன், துலாம் ராசி நண்பர்களை யார் ஏமாற்றினாலும் யார் அவங்களுக்கு எடுபலங்கள் நினைச்சாலும் இங்கே சனிதான் அந்த நினச்சவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதனால் அவங்கள ஏமாற்றினவங்களுக்கு சனி எப்படி தண்டனை கொடுப்பாருன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாரு. ஏன்னா நம்ம வாய் விட்டு சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. இந்த வாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு ஒரு மாதிரி நடக்க முடியாமலாம் இருப்பாங்க. இது சனி தான் கொடுப்பார். அதனால் ஒரு நியாய தர்மம் இருக்கக்கூடிய இடத்துல போய் அதர்மத்தை கொண்டு போய் செலுத்தி அதில் நீங்கள் அதிகாரத்தை பண்ணிக்கிட்டு அவங்கள அழிக்கணும்னு நினச்சா முடியுமா? அதனால் துலாம் ராசி நண்பர்கள் உங்களை யார் ஏமாற்றினாலும்
அவர்களுக்கு தண்டனைகள் கடுமையாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்க காசே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்ககிட்ட 10 ரூபாய் விட்டுட்டு அவங்க போயிருந்தா கூட அந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் பிராயச்சித்தம் அந்த அளவுக்கு நன்மைகள் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சுருவீங்க. ஏன்னா ஒருத்தட்ட 10 ரூபா வாங்கி நம்ம வச்சுருக்கோன்னு சொன்னால் நம்ம மனசு உள்ளம் தூங்காது. இரவெல்லாம் அந்த கண்கள் விழித்து கொண்டே இருக்கும், சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்படா விடியும் அந்த காசு நமக்கு எதுக்கு கொண்டு போய் கொடுத்துலாம்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த துலாம் ராசியில் தான் சனி உச்சமடைவார். நம்ம அதிகமாக துலாம் ராசி நண்பர்கள் இறக்க மனசு கொண்டவர்களுக்கு சனி தான் காரணம். சனி தான் இறக்கப்படுவார். இந்த சனி யார்? ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது, கைகால் முடமானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், நடக்க முடியாமல் இருப்பவர்கள், அனாதைகளாக விடப்பட்ட பெரியோர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி பவன் அப்படிங்கிறதுனால இவங்க ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆள்களை தேடி போய் தர்மம் பண்ணால் இன்னும் நமக்கு இந்த வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அப்போது பெரிய மனிதர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய ஆள்களுக்கு போய், ஏமாற்றக்கூடிய ஆள்களுக்கு போய் வெள்ளையும் சொல்லாமல் நம்மக்கிட்ட பழகிட்டு இருக்கணுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறத விட, அவனுக்கு உதவி செஞ்சு அவனை வாழ வைக்கிறத விட, அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் பங்கெடுக்கிறத விட, இந்த மாதிரி ஆட்களுக்கு போய் நீங்கள் அவங்க கஷ்டத்தில் பங்கெடுத்து நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா இன்னமும் சனி பகவான் உங்களை டாப் லெவலில் வச்சுருப்பார் அப்படிங்கிறதான் 100% உண்மையா, மறுக்க முடியாத உண்மை. அப்போ துலாம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பரிகாரம் தேவை, அத்தியாவசியமாக தேவையா? நான் ஒரு புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்களை தேடி போய் நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். அதில் இருக்கிற ஒரு பரம திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காது, எதுலேயுமே கிடைக்காது. அவங்க சந்தோஷப்பட்டு அம்மா நீங்கள் நல்லா இருங்க, ஐயா நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஆயுஸ் கெட்டி. இதுதான் துலாம் ராசி நண்பர்களுக்கு கூடிய கர்மா. அதை விட்டுப்புட்டு நம்ம கூட வெள்ளையும் சொல்லையுமா பழகி நம்மளை டிப்டாப்பாக நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன், உனக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நீ மட்டும் என்னை நம்பி வந்தேன்னு அப்படின்னு சொல்லியெல்லாம் கழுத்த இருப்பாங்க, நம்ப வச்சு கழுத்த இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போகின்ற பொழுது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது வீணாக போகும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த யோசிக்கின்ற குணம் புதன் அப்படிங்கிற விஷயம், பாக்கியாதிபதி யோசிக்கின்ற குணம் நிறைய இருக்கும். எப்படித்தான் யோசித்தாலும் சில இடங்களில் நமக்கு புத்தி தடுமாறிடுது இல்லையா? அந்த புத்தி தடுமாற்றம் வந்துட்டாலே யாரையும் எளிதில் நம்பக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்துடுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா துலாம் ராசி நண்பர்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் நீதிபதி. துலாம் ராசி நண்பர்களே நீதிபதி, நீங்கள் தான் வாதி பிரதிவாதி எல்லாம். அப்போ ஒரு நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத டைம் டேபிள் போட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்ம பொருளாதாரம் ஏன் இழப்பீடாகுது அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அதாவது எப்படி ஒரு மனுஷன் அடையாளம் காங்கிறது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி குரு, அவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளை விட பளிச்சுன்னு இருப்பாங்க. இந்த துலாம் ராசி நண்பர்களை யார் கூட பழகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு நல்ல பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிப்டாப்பாக இருப்பீங்க, உங்களை விட ஒரு ஆள் ஒரு டிப்டாப்பாக பழகுவாங்க. அந்த டிப்டாப் மனிதர்கள் செட்டாக மாட்டாங்க. அதனால் ஒரு புண்ணியம் இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் புத்தி பேதளிச்சு போன மாதிரி விட்டுறோம். அப்போது இந்த இடத்துல அவங்க நம்புகிற மாதிரி பேசுவாங்க. எப்படி நம்புகிற மாதிரி பேசுவாங்கன்னா, நல்லா இருந்துக்கிட்டு ஒரு முடியாதவன் பேசுனா எப்படி பேசுவான் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஆள் நல்லா இருப்பாங்க, பேச்சு நம்மக்கிட்ட காரியம் சாய்க்கணும்னா உண்மையிலே வாழவே முடியலை, நான் மரணத்தின் விளிம்பில் நிற்கிறேன்ற மாதிரி பேசிடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ வேண்டாம் நான் இருக்கேன், உங்களுக்கு அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன், நீங்கள் கவலைப்படாங்க சங்கடப்படாங்க சொல்லி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனிப்பாக உன்னிப்பாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் தோக்கவே மாட்டேங்க. உங்களுக்குன்னு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் மட்டுமே நீங்கள் அந்த விஷயம் தானம் தர்மங்கள் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் கர்மா. அப்போ இந்த காலச்சக்கரத்துக்கு கர்மகாரகன் சனி பகவான் இந்த ராசியில் உச்சம் பெறதே நீதியை நிலைநாட்டி இந்த பூமியில் நல்ல மனிதனாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதனால் யாரையும் எளிதில் நம்பி ஏமாறாமல் இருக்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. புரியுதுங்களா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள்
இறக்கப்பட்டு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நடுத்தருவுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த இரக்க குணத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் சனி பகவான் தான் கொடுப்பார். சனி பகவான் தான் கொடுப்பார். அப்போ அந்த இறக்கப்பட்டு கொடுக்கின்ற பொழுது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடத்து அதிபதி புதன் அப்படிங்கிறது நமக்கு புத்திகாரகன் இல்லையா? அவர் விரையாதிபதி. அவர் நேர 6ல் தான் மறைவார். அப்படிங்கிற இந்த இடத்துல நம்மளுடைய மைண்ட் செட் கரெக்டாக வேலை செய்யாமல் போயிடும். அந்த இடத்துல நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் யோசிப்போம். அதுக்கப்புறம் தான் யோசிப்போம். ஓ இப்படி நடந்துருச்சா அப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அந்த யோசனை, அந்த புத்தி கூர்மை, அறிவு கூர்மை உங்ககிட்ட நிறைய இருக்குது. சில நேரங்களில் அதை நம்ம இழக்கிற தன்மைக்கு வந்துடுறோம். அதனால் எப்போவுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப துரிதமாக ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய ராசியே துலாம் ராசி தான். ஓய்வறியா உழைப்புக்காரர்களுக்கு யார் பொறுப்புன்னா இந்த துலாம் ராசி நண்பர்கள் தான் பொறுப்பு. அவங்களத்தான் அடையாளம் காட்டணுன்ற மாதிரி இருக்கிறீங்க. அப்போ உழைப்பில் இவ்வளோ தூரம் கவனம் செலுத்தி பணம் சம்பாதிக்கிற நீங்கள் ஏன் அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துற போது ஏன் யோசிக்கக்கூடாது? கரெக்டாக பார்க்கக்கூடாது? அதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய சுய அறிவு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதை கரெக்டாக தக்க தனத்தில் எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.